அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அழகிய அழைப்பு எனும் தலைப்பில் நம்ம இறைவனுடனான உரையாடலை எப்படி வலுப்படுத்துறது அப்படிங்கிறதையும், என்னெல்லாம் நம்ம இறைவன் கிட்ட நம்ம பிரார்த்தனையாக கேட்குறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக மனிதனுக்கு அவனுடைய எதிர்காலத்தை குறித்த அச்சம் அதிகமாக இருக்கும் தானே. எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். எப்படிப்பட்ட அச்சம்லாம் இருக்கும்? எதிர்காலத்தில் எதுவும் நம்மளுக்கு விருப்பம் இல்லாத செயல் எதுவும் நடந்துடக்கூடாது, நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற செயல்கள் எதுவும் நமக்கு நடந்துடக்கூடாது, நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற எந்த செயலும் நமக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். அப்போது இப்படிப்பட்ட எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்ட 4 விஷயங்களிலிருந்து இறைவனிடம் பாதுகாப்பு கேட்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த பிரார்த்தனை முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது என்ன பிரார்த்தனை அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஹ்மதிக்க வ தஹவ்வுலி ஆஃபியத்திக்க வ ஃபுஜாஅதி நிக்மதிக்க வ ஜமீஇ சஹதிக்க. இறைவா, உனது அருள் நீங்குவதை விட்டும், உனது நன்மை மாறிவிடுவதை விட்டும், உனது தண்டனை திடீரென வருவதை விட்டும், உனது அனைத்து கோபத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நம்ம எத்தனையோ முறை நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய எதிர்காலத்திற்காக நம்ம இறைவன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த ரீதியில் இந்த 4 விஷயங்களும் என்னுடைய வருங்காலத்தில் எனக்கு நிகழ்ந்துடக்கூடாது இறைவா அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நம்ம பிரார்த்தனை செஞ்சுருக்கோமா? இந்த பிரார்த்தனைகளுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு லேசான கனமில்லாத வார்த்தைகள் போல தோன்றலாம். ஆனால் இதனுடைய ஆழம் அறிந்து ஓதும்போது ஒரு மனிதனுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான அனைத்து விஷயங்களும் இதில் அடங்கி இருக்கிறத நம்ம உணர முடியும். அப்போது முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வருங்காலத்தில் என்ன நிகழ்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை கேட்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஜவாலி நிஹ்மதிக்க. ஜவால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மறைந்து போகுதல்னு அர்த்தம். அதாவது, யா அல்லாஹ், உன்னுடைய அருளை என்னிடமிருந்து நீ மறைத்து விடாதே, அப்படி மறைந்து போறதிலிருந்து நான் உன்கிட்ட பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அருள் ஒன்று நம்ம கிட்ட இருந்து அது நம்மளை விட்டு போயிருமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அருள்கள் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில் நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம். தூங்கி எந்திரிக்கும் போது நல்ல நிலைமையோடு எந்திரிக்கிறோம். நம்மளுடைய கால் கைகளாலேயே நமக்கு தேவையான வேலைகளை நம்ம செஞ்சுக்கொள்கிறோம். நம்மளுக்குன்னு பாசமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம கண் முன்னே ஆரோக்கியமாக இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. நம்மளுக்கு பிரியமான நம்மளுடைய கணவனும் ஆரோக்கியமாக நம்ம கண் முன்னே கிளம்பி வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்காக நம்ம வீட்டை பராமரித்து மீண்டும் மாலை ஆன உடனே நம்மளுடைய குழந்தைகளும் கணவனும் நல்ல நிலைமையில் திரும்பணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கோம். மாலையில் அவங்க நம்ம கிட்ட திரும்புகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய சராசரி வாழ்க்கையில் உள்ள நிகழ்வு மாதிரி தோணலாம். ஆனால் இது எல்லாமே அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்க அருட்கொடை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ பெண்கள், நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய பெண்கள், காலை எழுந்த உடனே அவங்களுடைய படுக்கையிலிருந்து அவங்களாலேயே எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. எத்தனையோ பேர் பிள்ளைகள் என்றே தவிக்கிறாங்க. பிள்ளைகள் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாத பிள்ளைகளால் அவதிக்குள்ளாகிறாங்க. எத்தனையோ பேருக்கு கணவர் இருந்தும் இல்லாத நிலையில் அவங்க இருக்காங்க. காலையில் தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பி போன பிள்ளைகள் மாலையில் இறந்து போய் வீட்டுக்கு வந்ததை அனுபவித்த எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்க. காலையில் நல்ல நிலையில் தன்னை விட்டு பிரிந்த கணவன் மாலையில் வீட்டுக்கு வரும்பொழுது மரணித்து ஜனாசாவாக சந்திக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அப்போது இதுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைக்கிறான் அப்படின்னா இது அல்லாஹுடைய அருள் தானே. அப்போது இப்படிப்பட்ட இந்த அருள்கள் நம்மளை விட்டு விலகிராமல் இருக்கணும். யா அல்லாஹ், இந்த அருள்களை எல்லாம் என்னை விட்டு நீ மறைச்சிடாத அப்படின்னு அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செய்ய சொல்லி ரசூல்லா நமக்கு கற்றுத்தராங்க. அப்போது பெரிய பெரிய அருள்களை இங்கே ரசூல்லா சொல்ல வரல. அன்றாடம் வாழ்க்கையில் நம்மளுடைய பார்வைக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய அருள்களை யா அல்லாஹ் என்னை விட்டு நீ விலக்கிடாத அப்படிங்கிற துவாவை நம்ம கேட்கணும்.
எல்லா அருள்களுக்கும் மேலே ஒரு சிறந்த அருள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் தெரியுமா? என்னதான் நம்ம சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் மாறுதல் செஞ்சாலும் இன்னும் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம்மளுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இப்போது இந்த அருளை அல்லாஹ் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துட்டா நாளைக்கு மறுமையில் நம்ம அல்லாஹ் கிட்ட நஷ்டவாளியாக தானே இருப்போம். அப்போது உலக வாழ்க்கையிலையும் சரி மறுமைக்கான வாழ்க்கையிலையும் சரி, யா அல்லாஹ் எனக்கு நீ கொடுத்த இந்த சின்ன சின்ன அருள்களை என்னை விட்டு நீக்கி விடாதே அப்படிங்கிறது இந்த பிரார்த்தனையுடைய முதலாவது விஷயம். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்காக பாதுகாப்பு கேட்க சொல்கிறாங்க அப்படின்னா, தஹவ்வுலி ஆஃபியத்திக்க, நீ எனக்கு வழங்கிய நன்மை தலைகீழாக மாறுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். தஹவ்வுலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா இருந்த ஒரு பொருளுடைய நிலை அப்படியே நேர்மாறாக மாறுது அப்படின்னா அப்போது தஹவ்வுலி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. தஹவ்வுலி ஆஃபியத்திக்க, நீ எனக்கு வழங்கிய நன்மை தலைகீழாக மாறுவதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ ஆஃபியத் அப்படின்னா ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்துவாங்க. நன்மை, அதாவது எதெல்லாம் அல்லாஹ் எனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மையாக கொடுத்துருக்கானோ, இப்போ நான் உணர்கிற நன்மைகளாக எதை நம்ம நினைக்கலாம்னா, நமக்குள்ள கல்வியை நினைக்கலாம், நம்மளுக்குள்ள மன நிம்மதியை நினைக்கலாம், நமக்குள்ள ஏதாவது தனித்திறன் இருந்தால் அதை நினைக்கலாம், நம்மளுடைய ஆரோக்கியம் நினைக்கலாம். அப்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் நீ எனக்கு இந்த பூமியில் எதெல்லாம் எனக்கு நன்மையாக கொடுத்துருக்கியோ இறைவா, அதையெல்லாம் நீ தலைகீழாக மாற்றி விடாதே. அல்லாஹ் நினைத்தால் நம்மளுக்கு வழங்கிய அருட்குடைகளை ஒரு நிமிடத்தில் இல்லாமல் ஆக்கலாம், நமக்கு அல்லாஹ் வழங்கிய நன்மைகளை ஒரு நிமிடத்தில் இல்லாமல் ஆக்கலாம். அப்படி எத்தனையோ உதாரணங்களை அல்லாஹ் நம்மளுக்கு இந்த பூமியில் நடத்தி காட்டியிருக்கான் தானே. இந்த உலகத்திலேயே நான் தான் செல்வந்தர்னு சொல்லியிருந்தேன், செல்வம் தான் என்னுடைய பெரிய நன்மைன்னு நினச்சிட்டு இருந்த எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ் இந்த பூமி கடியில் போட்டு புதைச்சிருக்கான். நம்மளும் சமகாலத்தில் நம்ம கூட வாழ்கிற எத்தனை மக்களை பார்த்துருக்கோம். ரொம்ப கோடீஸ்வரராகவும் வசதியாகவும் வாழ்ந்த மக்களுடைய நிலைமையை அல்லாஹ் ஒரு சின்ன பேரிடரின் மூலமாக தலைகீழாக மாற்றி அவரை தெரு ஓரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். என்னுடைய நன்மை, என்னுடைய நலவு தலைகீழாக மாறுவதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். என்னுடைய பெரிய நன்மை மன நிம்மதின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறேன். நான், என் கணவன், என் பிள்ளை, என் குடும்பத்தார்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறேன்னா இதுதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஆஃபியத். யா அல்லாஹ் இந்த ஆஃபியத்தை நீ தலைகீழாக மாற்றிடாத அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா இந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, பிள்ளைகள் சின்னதாக ஒரு பழக்கத்தை பழகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துடைய மொத்த நிம்மதியும் மாறிடுது. கணவருக்கு தன் மேலே உள்ள அன்பு இப்போ மாறி போச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துடைய நிலைமை மொத்தமாக மாறிடுது. அப்போது என்னுடைய ஆஃபியத்தை நீ தலைகீழாக மாற்றி விடாதே ரப்பே அப்படிங்கிற பிரார்த்தனையை ரசூல்லா இந்த ரெண்டாவது விஷயமா கேட்க சொல்லி கற்றுத்தராங்க. மூணாவதாக ரசூல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வஃபுஜாஅதி நிக்மதிக்க, உனது தண்டனை திடீரென வருவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஏற்படுற இழப்பே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கட்டமாக நகரும்போது அவனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் சடனாக அவனுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டதுன்னா அது அந்த மனிதனுடைய நிலையை ரொம்ப உருக்குலைய செஞ்சிடும். மரண செய்தியே ஒருத்தர் முடியாமல் இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து மரணித்து போகிறாங்கன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்துக்கு அவனை சார்ந்த மனிதர்கள் வருவாங்க. அதே நேரம் ஒரு திடீர் மரணமாக இருந்தால் அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் அவரை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு வராது. அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் திடீர்னு நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி மனிதனுக்கு இல்லை. அதனால தான் ரசூல்லா எப்படி துவா செய்ய சொல்கிறாங்கன்னா, யா அல்லாஹ் உன் புறத்தில் இருந்து வரக்கூடிய திடீர் தண்டனைகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நான் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தேன்னா அதை மன்னிக்கப்படுறதுக்கான எனக்கு அவகாசம் கொடு. உன்னுடைய தண்டனைகளை வெகு சீக்கிரமாக என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறாத. இது தண்டனைக்கு மட்டும் பொருந்தாது, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல இருந்தும் நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறதுக்கும் இது பொருந்தும். நான்காவதாக இந்த பிரார்த்தனையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வஜமீஇ
சஹதிக்க, யா அல்லாஹ் உனது அனைத்து விதமான கோபத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ் என் மேலே உன்னுடைய கோப பார்வை எதுவும் இருக்கக்கூடாது. நீ என் மேலே படுற எல்லா விதமான கோபத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற பிரார்த்தனை செய்ய சொல்கிறாங்க. அப்போது கோபமே அல்லாஹ் என் மேலே படக்கூடாதுன்னா நான் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கணும்னா அல்லாஹுடைய திருப்தி பெற்ற மனிதராக நான் இருக்கணும். நான் வாழும்போதும் மரணிக்கும் போதும் யா அல்லாஹ் உன்னுடைய திருப்தியை முழுமையாக பெற்ற மனிதராக என்னை வாழச்சை, என்னை மரணிக்கச்சை. உன்னுடைய கோபம் என் மீது இருக்கவே கூடாது அப்படிங்கிற துவா தான் 4வதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு செய்ய சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. பாருங்கள், யார் இந்த பூமியில் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கிறாங்களோ அந்த மனிதர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா பையினால சொல்லும் போது சொல்கிறான்ல, அவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கும். அங்கே வற்றாத ஆறுகள் அவர்களுடைய கால்களுக்கு கீழே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள்னு சொல்லி. இப்போது இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். இப்போ அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறணும்னா அவனுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவங்களாக இருக்கணும். அல்லாஹுடைய பொருத்தம் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகதான் இருக்கும். அல்லாஹுடைய கோபம் நம்மை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கும். அப்போது ஒரு மனிதன் எதிர்காலத்திற்காக கவலைப்பட்டு பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் இந்த 4 விஷயங்களுக்காகவும் கவலைப்பட்டு இறைவனிடம் பாதுகாப்பு பெறட்டும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த 4 விஷயங்களை நாமும் அல்லாஹ் கிட்ட கேட்டு பாதுகாப்பு பெறக்கூடியவங்களாக இருப்போம். இது நமக்கு தமிழில் நினைவு இருக்குது, தமிழில் ஓதிக்கலான்னு நினைக்கிறத விட இந்த அரபு வார்த்தைகளை கொஞ்சம் இறைவனுக்காக சிரமம் எடுத்து மனனம் செய்து இதை ஓதி நாமளும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இருப்போம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிக்மதிக்க வ தஹவ்வுலி ஆஃபியத்திக்க வ ஃபுஜாஅதி நிக்மதிக்க வ ஜமீஇ சஹதிக்க. இறைவா, உனது அருள் நீங்குவதை விட்டும், உனது நன்மை மாறிவிடுவதை விட்டும், உனது தண்டனை திடீரென வருவதை விட்டும், உனது அனைத்து கோபத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.